ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சுடு தண்ணியில் பவுடரை போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சில ஆன்மீக குறிப்புகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு ஹார்ஷி கிரியேட்டிவ் கிச்சன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம சில சமயம் பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி அடியில் அதிகமாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தை நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் இந்த மாதிரி கோதுமாவு பிசையிறத இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு நம்ம பிசையிறதுனால சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். அந்த பால்லையே மாவை போட்டு பிசையிறதுனால சப்பாத்தியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அதில் அடியில் ஒட்டிகிட்ருக்க அந்த பால் பத்து எல்லாமே அந்த மாவில் கலந்து அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியானதாகவும் மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இது மாதிரி நம்ம கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். விஸ்க் இருந்தால் நல்லா மாவை கலந்து மட்டும் விடுங்க. நமக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், இருக்கவே இருக்குது. நம்ம கை இருக்க நமக்கே கவலை. அதனால் நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த பால் பாத்திரத்தில் அடியில் ஒட்டியிருந்தது எல்லாமே மாவோடு நல்லா ஒட்டிகிட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே பால் பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது காய்ச்சோம்னாலும் அதுலேயே நம்ம காய்ச்சிக்கிட்டோம்னா அந்த பால் பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கிற பால் ஏடு ஆடை எல்லாமே அந்த கஞ்சியோட மிக்ஸ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் அடிப்பிடிச்சிக்கிட்ட பால் பாத்திரத்தை ரொம்ப கைவலிக்க நம்ம தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்ற பார்க்கலாம் வாங்க. நம்ம பீட்ரூட் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பீட்ரூட்டை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பீட்ரூட்டை நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அரியலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அரியும் போது அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வானிலையில் வச்சு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி கேஸ் காலி அப்படின்றதுனால நான் இண்டக்ஷன் அடுப்பில் அந்த இண்டக்ஷன் பேஸு கடாயில் வச்சு இதை பாயில் பண்ணேன். இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட்டை அரியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அரியறதுக்கும். நம்ம அரியிற மாதிரியும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா துருவுற மாதிரியும் நம்ம அதை சீவிக்கலாம். தோலை மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அரியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வேலையும் சட்டுன்னு முடியும். டக்குன்னு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு அதை அப்படியே பசங்களுக்கு லஞ்சுக்கு வச்சு கொடுத்து அனுப்பலாம். இல்லைனா இட்லி பாத்திரத்தில் அடியில் நீங்கள் ஒரு கிணத்துல வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த பீட்ரூட்டு வெந்து வந்துடும். உங்களுக்கு அரியறதுக்கு ரொம்ப சுலபமான வழியாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை துருவி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கும்போது நல்லா சூடாக இருக்கும் அந்த பீட்ரூட்டு. அதனால் கொஞ்ச நேரம் ஆறின பிறகு எடுத்து இந்த மாதிரி சீவுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூனில் பிடிச்சிக்கிட்டு அப்புறமா சீவுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வசதியாக இருக்கும் சீவுறதுக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி எப்படியும் விட்டு இருக்கும். அந்த தண்ணியை பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். அதுலேயும் நம்மளுக்கு சத்துக்கள் இருக்குது. பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் சூப் மாதிரி கூட நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு ஒரு மழை காலத்துக்கான டிப்ஸு. மழை காலத்தில் நம்மளுக்கு துணிகள் சீக்கிரமாக காயாது. அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது துணி காயாமல் இருந்துச்சு, நம்மளுக்கு அவசரமாக ஆஃபீஸ் போட்டு போகணும், பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் காயலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மூடிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஈரமான துணி மேலே நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த துணியில் இருக்க ஈரம் சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அதே சமயம் துணியும் அயன் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த மழை காலத்துக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் யாராவது இந்த மாதிரி தான் செய்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்களும் செய்கிறீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸு. தண்ணியில் பவுடரை போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த டிப்ஸில் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடராக இருந்தாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் பவுட்ரு மாதிரி எந்த பொருளை போட்டாலும் சுடு தண்ணியில் கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுடு தண்ணியை மூடி வச்சேன். ஆனால் அந்த பவுட்ரு கரையவே இல்லை. இப்போ நான் அதை நல்லா அயன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஈரமெல்லாம் போன பிறகு இந்த மூடியை திறந்து பார்த்தா அந்த பவுடர் அப்படியே தான் இருந்துச்சு. பாருங்கள், அந்த சுடு தண்ணியில் போட்ட அந்த பவுடர் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை.
இது கூட ஒரே ஒரு கற்பூரத்தையும் நுணுக்கி போட்டுக்கிறேன். நுணுக்கி போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாதபடி அந்த தண்ணியில் அந்த பவுடரையும் அந்த கற்பூரத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பவுடர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியோட கலக்காது. நீங்கள் இதுக்கு முகத்தில் பூசக்கூடிய எந்த பவுடராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சுடு தண்ணியை, பவுடர் கலந்த இந்த சுடு தண்ணியை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இதில் ஒரு சுடு தண்ணியை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் இருந்தாலே போதும். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லாம் கழுவிட்டு சுத்தமாக கழுவி விட்டுட்டு தான் வருவோம். இருந்தாலும் அதனுடைய ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இந்த தண்ணியை சிங்கில் ஊற்றி விடலாம். சிக்கன், கறி, மீன் இதெல்லாம் கழுவிட்டு நம்ம கழுவிட்டாலும் அந்த பேட் ஸ்மெல் போகாது. இந்த மாதிரி மஞ்சள், கற்பூரம் கலந்து இந்த சுட தண்ணியை ஊற்றுறதுனால நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய கொழுப்போட பிசுபிசுப்பு தன்மை எங்கேயாவது ஒட்டிட்டு இருந்தாலும் மீன் இதெல்லாம் கழுவி முடித்த உடனேவே நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அதுலேருந்து வரக்கூடிய ஏதாவது கொழுப்புகள்லாம் எங்கேயாவது அடைச்சிட்டு இருந்தாலும் பிடிச்சிட்டு இருந்தால் கூட அதுவும் இந்த சுடு தண்ணியை ஊற்றுறதுனால போயிடும். இந்த சுடு தண்ணியை வந்து நம்ம ஒன்லி ஜீரணத்துக்காகவும் இல்லை உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில க்ளீனிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் மீன், கறி இதெல்லாம் நம்ம கையால் கழுவிட்டு வந்த பிறகு நம்மளுடைய கை நகங்களில் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கையில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடர், கற்பூரம் போட்ட இந்த சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் கையை அப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம நகக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலைகள் செய்கிறதுனால நம்ம கைகளில் இருக்கக்கூடிய வலிகளுக்கும் இந்த சுடு தண்ணி வந்து ஒரு வலி நிவாரணமாகவும் இருக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த பவுடர் கலந்த இந்த சுடு தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கர்டன்ஸ் மேலெல்லாம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால வெளியிலேருந்து சின்ன சின்ன கொசுக்களோ இல்லை இந்த மழை காலத்தில் இருக்கக்கூடிய சின்ன குட்டி குட்டி பூச்சிகள் இதெல்லாம் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கும். அதே மாதிரி இதை கர்டன்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதில் காற்று பட்டு வரும்போது அந்த ரூம் ஃபுல்லுமே நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால எப்பயுமே நம்ம ரூம் வந்து நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இதுக்காக நம்ம ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இந்த கற்பூரம், முகத்தில் போடுற பவுட்ரு இதெல்லாம் கலந்த இந்த தண்ணியை வச்சு நம்ம கேஸ் அடுப்பையும் கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணிடலாம். இந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. எந்த ஒரு கரையோ அழுக்கோ எதுவுமே இல்லாதபடி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதையே ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு அழுக்கு எதுவும் போகிறதில்ல. இந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு அழுக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் முன்கூட்டியே உண்மையை சொல்லிடுறேன். இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணும்போது அடுப்பு மேலே இருக்க அழுக்கெல்லாம் நீங்கள் தொடச்சிட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் அழுக்கோடு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சும்மா தொடச்சி விட்டுட்டு போனீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்து உலாவ தான் செய்யும். ஆனால் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே கவுண்டர் டாப் மேலே உலாத்தாது. நம்மளுக்கும் காலையில் எழுந்து வரும்போது அந்த கற்பூரத்தோட வாசனை, பவுடரோட வாசனை எல்லாமே அந்த கிச்சன் ஃபுல்லுமே ரொம்ப வாசனையாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சுற்றியும் கவுண்டர் டாப் சுற்றியும் இதை தெளித்து விடுறதுனால எறும்புகள் கூட இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.